என்ன வெற்றி, என்னாச்சு? அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா. இனிமே நம்ம ஆட்சிதான். என்னடா அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா? நியூஸ பாருங்கப்பா. எதிர்கட்சியாக இருந்த மாமு கட்சி வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 190 இடங்களை வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கின்றது. பாட்டி அப்பா ஜெயிச்சிட்டாரு. மா அப்பா ஜெயிச்சிட்டாரு. ஆமாடா. கையை கொடுங்க. கலக்கிட்டீங்கப்பா. ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஈஸ்வரமூர்த்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில், தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திவ்யாவை அதிக வாக்கு வித்தியாசத்தில் மண்ணை கவ வைத்தார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்துள்ளனர். இது தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. பாட்டி நாங்க எடுத்துக்கோங்க. டேய், நம்ம தொகுதியில என்ன லீடிங்னு பாருடா. இதோ கீழே போடுறாங்க பாருங்க. ஈஸ்வரமூர்த்தி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முனுசாமியின் மகள் திவ்யாவை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஈஸ்வரமூர்த்தி. ஜெய் ஈஸ்வரமூர்த்தி ஜெய். ஐயோ, இது அனைத்து தொகுதிகளையும் ஒப்பிடும்போது இது அதிக வாக்குகள் பெற்ற தொகுதியாக கருதப்படுகிறது. சூப்பர்ப்பா சூப்பர். மேலும் இவர் அமைச்சராக வாய்ப்புள்ளது என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது. ஈஸ்வரமூர்த்தி அப்பா கலக்கிட்டீங்க. மீனா வெற்றி பாரு. மாமா கூட்டி விடுங்க. அப்பா டேய் கொஞ்சமா. அத்தை எடுத்துக்கோங்க. அப்பா கலக்கிட்டீங்க போங்க. அப்பா இன்னும் கொஞ்சம் போதும் சாப்பிடுங்க. போதும் போதும் போதும். போடுடா. ஏய், போடு அப்பா கூட. பாட்டி இந்தாங்க. போடுடா. மேடம் இந்தாங்க. இல்ல இல்ல வேணாம். எப்படி தலைவரே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பாட்டி கை தட்டுங்க. வாழ்த்துக்கள் தலைவரே. ஐயா அப்பா கை கொடுங்க. நீ முதல்ல கை அட, கொடுடா. கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். இந்த பாருங்க, நம்ம தொகுதி முழுக்க இன்னைக்கு கொண்டாட்டமா இருக்கணும். எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுங்க. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்.